ஸ்ரீகுருப்போ நம. நமஸ்யாமோ தேவான் நனு ஹதவிதே தேவி வசகாக விதிர்வத்யஸ்ஸோபி பிரதிநியத கர்மைக பலதः பலம் கர்மாயத்தம் கிம் அமரகணை கிஞ்ச விதினா நமஸ்தத் கர்மபியः விதிரபி நயேபிய பிரபவதி. இப்படி ஒரு ஸ்லோகம் பர்திருஹரியிலே நமக்கு எடுத்து சொல்றார். பர்திருஹரி இந்த ஸ்லோகத்தை சொல்றார். பலம் கர்மா தான் கொடுக்கறதுன்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதை அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்காக கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு அவர். எப்படி தேவாள் எல்லாம் தான் பெரியவாள்னு தெரிஞ்சுட்டேன் நான். ஆகாசத்துல இருக்கா, நம்ம விட கட்டிக்காரா, அவளை நமஸ்காரம் பண்றேன் நான். அவதான் எங்களுக்கு எல்லா விதமான சௌகரியத்தையும் பண்றாங்க. நமஸ்காரம் பண்ணணும்னு தேவாள் சொன்னா நான் ஒன்னும் பெரியவன் இல்லை, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான். அது நடுவில் ஒருத்தர் என்ன சொன்னா, தெரியாதனமா நமஸ்காரம் பண்ணி தொலைச்சுட்டோம், இவனுக்கு அவசியம் இல்லையே தெரியலையே வரை சொல்லியிருந்தா. நமஸ்யாமோ தேவான், தேவால நமஸ்காரி வசகாக, அந்த விதிக்கு நாங்கள்லாம் பிரம்மாவுக்கு நாங்க கட்டுப்பட்டவா. சரி அவரை பண்ணுவோம் போன விதிரு வந்தியா, பிரம்மாதான் நமஸ்காரம் பண்றதுக்கு வந்தனம் பண்றதுக்கு யோகியதையுடையவர். அவர் சொன்ன ஐயோ எனக்கு ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லை, பிரதிநீத கர்மைக பலதாக, ஆறாருக்கு என்னென்ன கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற பலத்தை தான் என்னால கொடுக்க முடியுமே விட, தபசு பண்ணி விட்டான்னா அவன் என்ன கேட்கிறானோ அள்ளி அள்ளி என்னால கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு ரூல் வேண்டாமா? ஆரெல்லாம் தபசு பண்ணாலும் அவள்லாம் என்னெல்லாம் கேட்கிறானோ நான் கொடுக்க முடியாது. அவனுடைய கர்மா என்ன இருக்கு பார்த்து அந்த அளவோடு தான் கொடுக்க முடியும் இல்லையா? அப்பா பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கான். எழுதி கொடுத்த பணம் எல்லாம் அவன் கொடுக்க முடியாதுடா. அவனுடைய கணக்குல எத்தனை ரூபாய் இருக்கோ அதுக்கு மேல கொடுக்க முடியாது, அதுதான் கொடுக்க முடியும். அதனால அவர் பிரதிநியத கர்மீக பலதா, பிரதிநியதம் நியமமா இருக்கு. அந்த கர்மா என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நாம் பலன் கொடுக்க முடியும். அப்ப என்ன எடுத்து தேவாளும் பெரியவாள் இல்லை, அதுக்கு மேல விதி, விதியும் பெருசில்லை, அந்த கர்மத்தை விட்டுத்தான் கொடுக்குறான். பலம் கர்மாயத்தம், உனக்கு கிடைக்கிற பலம் எல்லாம் நீ பண்ண கர்மாவனுடைய அளவுல தான் இருக்கு. கிம் அமரகனை, தேவாலந்து கொடுத்து கிஞ்ச விதினா, அந்த விதி எது கொடுத்து நமஹா தத் கர்மபியா, கர்மாக்கு தான் வசதி நமஸ்காரம், விதிரபி நயேபிய பிரபவன் அப்படின்னு தன்னுடைய ஸ்லோகத்துல கர்மாயத்தம் பலம் கொடுத்தார். கர்மாயத்தம் பலம் பும்சா புத்தி கர்மானுசாரிணி ததாதி சுதியாபாவியம் சுபிஜா ஜெய்வ குர்வதா அப்படின்னு அழுத்தம் திருத்தமா அவரே சொல்றார். அப்ப கர்மாவை ஒட்டித்தான் பலம். நீ என்னெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கியோ, எத்தனை பண்ணியிருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பலம். நீ என்னெல்லாம் பாவம் பண்ணியோ பாவத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு தண்டனை. அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கிற புண்ணியத்தையும் பாவத்தையும் அளவுகோலா வச்சுதான் உனக்கு கொடுக்க வேண்டியது, எத்தனை கொடுக்க போறேங்கிறது தீர்மானம் பண்றது. அதனால அவருக்கு சுதந்திரமா கர்ம பலம் கொடுக்கறதுக்கு தேவாளுக்கும் இல்லை, அந்த விதிக்கும் பிரம்மாவுக்கும் இல்லை. சுதந்திரமா ஒரு பலனை இஷ்டத்துக்கு வீசி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது சித்தாந்தமா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாம என்ன சொல்றோம், நவகிரகங்கள் எல்லாம் எனக்கு பலம் கொடுக்கறதுங்கிறால. ஆமா, உன்னுடைய கர்மாவை ஒட்டித்தான் அந்த விதியே உனக்கு பலத்தை தீர்மானம் பண்றது. அப்படி இருக்கிற போது நவகிரகங்கள் அவளுக்கு விருப்பப்படி நமக்கு எப்படி பலத்தை கொடுக்கும்? நாம எப்படி பேசிட்டு இருப்போம்? சூரியன் நீச்சனா இருக்கான், சூரிய நமஸ்காரம் பண்ணு உனக்கு நன்மை கிடைக்கும். அவன் எப்படிதான் நன்மையை பண்ணுவான்? உன்னுடைய கர்மா ஒட்டித்தானே கொடுக்க முடியும். இப்பவே நமக்கு காதுல விழறத குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, அவளெல்லாம் நீ ஆராதனை பண்ணினா உனக்கு உன்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுவான் அப்படின்னு சொல்றவாளும் பெருசா படிச்சவாளா இருக்கான், கேட்கிறவாளும் அதெல்லாம் உண்மைதான் நினைச்சிட்டு இருக்கான். சாஸ்திரத்திலே படிச்சவாதான் அவா. இதே பர்தகரி ஸ்லோகத்திலேயும் கர்மாதான் பலத்தை கொடுக்கும் என்கிறதெல்லாம் படிச்சவாதான் அத்தனை பேரும். இருந்தாலும் அவா இப்படி சொல்றான். அவளே ரெண்டு நிமிஷா சொல்றான் பாரு, அப்படித்தானே சொல்ற. அதனால
நவகிரகங்கள் ஜோதிஷத்துல நவகிரகங்கள் உனக்கு பலத்தை கொடுக்கறது சொல்றாங்க. கிரகங்கள் நன்னா இருந்தா நல்ல பலம் கிடைக்கும். கிரகங்கள் கெட்டு போச்சுன்னு சொன்னா அவளை ஸ்தோத்திரம் பண்ணா கெடுதல் தள்ளி நல்லதையும் கொடுக்கும். இப்படி எல்லாம் நமக்கு நிறைய பேர் உபதேசம் பண்றாங்க. நாம அதை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாரு, குரு பயிற்சின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு கோவில்லையும் குரு பயிற்சி யாகம் அது இது எல்லாம் நடக்கிறது. எல்லாரும் அங்க சேர்றா, எல்லாரும் அதை பண்ணிட்டு இருக்கா, படத்தை கொண்டு கொடுக்குறா, எல்லாரும் பூஜையில கலந்துக்கிறா, அவ பிரசாரம் எல்லாம் அனுப்புறா. இன்னொரு ஒரு படி மேல எடுத்துப்போ. அங்க வெளியில நான் குரு பயிற்சி எல்லாம் பண்றேன், நேரம் உங்க காத்துல பிரசாதம் உங்க காத்துக்குள்ள வந்து சேரும். நீ அங்கேயே இருந்தா போதும், அந்த பிரசாதத்தை எடுத்துக்கலான்னு நம்ம ஆண்கள்லயே பிரசாதம் வந்து நான் பகவான் கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி பிரசாதத்தை கையில வாங்குறது போய் நீ உங்க ஆத்திலேயே இருந்துடு நான் போஸ்டர்ல அனுப்புறேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வளர்ந்து விட்டோம். இப்ப பிரசாதம் சாதாரணம் ஆயிடுச்சு. ஏதோ கோவில்ல ஒரு இதுல இருந்து காசை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் நமக்கு வந்து கொடுத்து புத்தி. இந்த நவகிரகம்னா என்ன? அந்த கிரகம் தேவதையா? அந்த கிரகம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியண்டாமா? கர்மாதான் பலத்தை கொடுக்கணும்னு இப்ப சொன்னேனே, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்? எதுபதிடம் அந்நிய ஜென்மனி சுபாசுபம் தஸ்ய கர்மண பக்தி வெஞ்செய்தி காவியமேதது சாஸ்திரமேதது சமசி திரவியாணி தீபைவ. பூர்வ ஜென்மார்ஜிதமான கர்ம பலம் தான் இந்த ஜென்மாவில் உனக்கு வரத. அதுதான் ஜோசியம் சொல்லி கொடுக்கறது. ஜோசியத்தினால அதுதான் உனக்கு கிடைக்கிறது சொன்னேன். அப்ப கர்மாதான் பலம் கொடுக்கும் ஜோசியத்திலே இருக்கு. சாஸ்திரகாராலும் கர்மாதான் பலம் கொடுக்கும்ங்கிறான். நீ நவகிரகங்கள் பலம் கொடுத்துன்னு எப்படி ஆச்சு? ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. 9 கிரகங்கள் 9 கிரகங்கள் ஆகாசத்தில் தான் இருக்கு, ஒண்ணு கூட இது இல்லை. பஞ்சபூதத்துல ஆகாசபூதம்னு ஒரு பூதம். பூதம் பிரேதம் பிசாச்சுன்னு அர்த்தம் இல்லை. பூதம்னா உயிரோட்டமா இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்துக்கு பேரு. ஒரு பதார்த்தத்துக்கு பூதம்னு பேரு. இருக்கக்கூடிய வஸ்துக்கு பூதம்னு பேரு. அப்போ பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், அந்த பஞ்சபூதம். அதுல ஆகாசபூதத்துல அந்தர்கதமா இருக்கக்கூடியதான தேஜஸ்கள் இருக்கு இல்லையோ, அதெல்லாம் தான் கிரகங்கள். எப்படி பிருத்திவியிலே செடி கொடிகள்லாம் வந்து வனாந்தரங்கள், நதிகள் இதெல்லாம் இருக்குது, பிருத்திவியில சேர்ந்தது. அப்புல ஜலம், தடாகம் எல்லாம் பெருசா வந்துருக்கு. தேஜஸ் பிரகாசிக்கிறது, வாயு நமக்கு காத்து அடிக்கிறது, ஆகாசம். அந்த ஆகாசம்ங்கிறது நீ மேல அண்ணாந்து பார்த்தா ஆகாசம் இல்லை, நீ அதை பார்க்கறே தவிர உனக்கு 4 பக்கம் இருக்கிற இடைவெளிக்கு ஆகாசம் பேரு. நீ நடந்துட்டே போறோடு நீ இடிக்காத இருந்தா ஆகாசம் இல்லை. இடிக்காத இருந்தா ஆகாசம் இருக்கு, இடிச்சுட்டா ஆகாசம் இல்லை, ஒரு பதார்த்தம். அப்போ அந்தரிட்சம் இடைவெளிக்கு தான் ஆகாசம். அந்த ஆகாச பூதத்துல நிறைய ஜோதிஷுகள். ராத்திரி அமாவாசை அல்லாத இருட்டுல பாரு, அமாவாசை இருட்டுலயும் பார்க்கலாம். எத்தனை ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் இருக்கு, வாரி கொட்டின மாதிரி. அதுவும் நல்ல இருட்டுல அந்த நட்சத்திரங்கள் எக்கச்சக்கமா இருக்கும். அந்த நட்சத்திரங்களுடைய பிரகாசத்திலே நாம நடந்து கூட போலாம். அத்தனை நட்சத்திரங்கள், எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் ஜோதிஷ். ஆமா, அதே ஆகாசத்திலே சூரியன் அப்படி ஆரம்பிச்சு 9 கிரகம் இருக்கு. அப்ப ஆகாசத்திலே இருக்கு. ஜோதிஷாஸ்திரம் சொல்லுமப்பா, ஆகாசத்துல எல்லா கிரகங்களும் பிரபகம் என்கிற வாயுனால சுற்றிக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லு. பிரபகோ நாம வாயு. அது என்ன பிரபகம்னா வாயு? பூமியில சாதாரண வாயு இருக்கு. அந்தரிட்சத்துல நம்ம எல்லாம் போறத மேகங்கள் எல்லாம் போயிட்டே இருக்க, காத்துனாலதானே போறது. அங்க ஒரு வாயு இருக்கு. அதுக்கு மேல போனா வாயுவே இல்லை. அந்த வாயு இல்லாத இடத்தையும் தாண்டி பல காத தூரம் போன உடனே வாயு இருக்கு.
அந்த வாயு பயங்கர வாயு, அதுக்கு பேரு பிரபகம்னு பேரு. அதனால பிரபகோ நாம வாயு, அந்த வாயுனால அது அங்க போனா கீழே வராது. அந்த பூமியை ஈர்க்கிற சக்தி இல்லாததுனால ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அப்படி சுத்திட்டே அவ்வளவுதான். அது எப்பவும் சுத்திட்டு அப்படி கிரகங்கள் எல்லாம் சுத்திட்டு என்னெல்லாம் கிரகம் சுத்துறது அப்படிங்கறத ஆகாசத்தில் இருக்கிறத ஜோதிஷம் சொல்லும். சூரியன், சந்திரன், இப்படி நாம 9 சொல்றோமே, அந்த 9 சொல்லாத 7 சொல்லும். ராகுவையும் கேதுவையும் சொல்லாது. ஏன்னா அது கிரகம் இல்லையே. சூரியனும் சந்திரனும் ஒளிமயமான கிரகம், அது தேஜஸுடைய கிரகம். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி நட்சத்திர கிரகம், தாரா கிரகம். ராகுவும் கேதுவும் நிழல் கிரகம், சாயா கிரகம். அப்போ ஆகாசத்துல இந்த கிரகங்கள்லாம் ஒரு அடுக்கா இருக்கு. நாம பூமியில் உட்கார்ந்துருக்கோம். அதுல ஆகாசத்துல நீ எங்கேருந்து எடுக்கணும்? முதல்ல ஆகாசத்துல, தலைக்கு மேல ஆகாசத்துல முதல்ல பார்த்தேன்னா நமக்கு என்ன கிரகம் முதல்ல தெரியும்? அங்க ஆரம்பிக்கிற போது அங்கேருந்து ஆரம்பிச்சு போனோம். அது இவர் என்ன செய்வர்? கிரகத்தினுடைய அடுக்கு இருக்க அத சொல்லுவர். முதல்ல நமக்கு இருக்கிறது புதன், அதுக்கு மேல சுக்கிரன், அதுக்கு மேல சுக்கிரனுக்கு மேல சூரியன், சூரியனுக்கு மேல செவ்வாய், செவ்வாய்க்கு மேல குரு, குருவுக்கு மேல சனி. அதெல்லாம் தாண்டி நட்சத்திரங்கள். முதல்ல வருது சந்திரன் இருக்கார். முதல்ல முதல்ல சந்திரன், அதுக்கு அடுத்தது புதன், அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அதுக்கு அடுத்தது சூரியன், அதுக்கு அடுத்தது செவ்வாய், அதுக்கு அடுத்தது குரு, அதுக்கு அடுத்தது சனி, அதுக்கு அடுத்தது இந்த சந்திரன் கண்ணுக்கு புலப்படுறான், சூரியனும் கண்ணுக்கு புலப்படுறான். சூரியன் ஒரு கிரகத்துக்கு தான் பிரகாசமே இருக்கு. சூரியனுடைய பிரகாசம் தான் லோகத்தில் இருக்கிற சகல விதமான பிரகாசத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கிறது. சூரியனுடைய பிரகாசம் சந்திரன்ல விழுந்தோட சந்திரன் இருண்ட கிரகம். அதனாலதான் பாதி பிரகாசத்தோட பார்க்கிறோம், முழு பிரகாசத்தோட பார்க்கிறோம். அமாவாசை இன்னைக்கு காலை காணும். சூரிய கிரணம் பட்டாதான் சந்திரனே. அதே மாதிரி சந்திரனுக்கு அப்புறம் இருக்க அந்த கிரகம் எல்லாம் கூட சூரிய பிரகாசத்தினாலதான் அது பிரகாசிக்கிறது. அப்ப ஒரு கிரகத்துக்கு பிரகாசம் இருக்கு. சந்திரன் பாதி நாள் இருக்கிறதுனால சூரியனும் சந்திரனும் பிரகாசகவும் ஆரம்பித்தார். பாக்கி எல்லாம் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 5 நட்சத்திர கிரகம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க இருக்கு சொன்னார்? முதல்ல நமக்கு முதல்ல ஆகாசத்தில் தெரியாது சந்திரன், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் அது வச்சு போடலாம். என்ன இதனால ஒரு இது சொல்லித்தரேன் உனக்கு. முதல்ல சந்திரன், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் சூரியனுக்கு அப்புறம் செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் குரு, குருவுக்கு அப்புறம் சனி. இப்படி ஒரு அடுக்கு இருக்குன்னா, அடுக்கு இருக்குன்னு இப்படிதான் இருக்குன்னு யாரு சொன்னா? நீ இங்க உட்கார்ந்தல்லோ சொல்ற. மந்தாதத கிரமாசு சதுர்த்த திவசாதிபாக, கடைசியில் இருக்குது சனி. அதுல இருந்து 4வது ஆசாமி சனிக்கிழமை ஆரம்பிச்சா 4வது கிரகம் இருக்க அது ஞாயிற்றுக்கிழமை, அதுல இருந்து 4வது இருக்க அது திங்கள், அதுல இருந்து 4வது. இப்படி அந்த கணக்கு அதை வச்சுதான் நாம வாரத்துக்கு 7 சொல்றோமே. அதனுடைய கணக்கு அந்த ஜோதிஷாஸ்திரம் சொன்னதா. சனி, அப்புறம் சந்திரன், சந்திரன், அதுக்கப்புறம் புதன், புதனுக்கு அப்புறம் இன்னும் சுக்கிரன், அதுக்கப்புறம் சூரியன். இந்த 4 மானவன சூரியன் உண்டு ஞாயிற்றுக்கிழமை. சூரியன்ல இருந்து பாரு சூரியன், அப்புறம் செவ்வாய், அப்புறம் குரு, குருவுக்கு அப்புறம் என்ன வருது? சூரியன்,
செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன். 4 திங்கள் வந்து சந்திரன்ல இருந்து எப்படி சந்திரன், சந்திரனுக்கு அப்புறம் புதன், சுக்கிரன், சூரியன். என்னது சந்திரனுக்கு செவ்வாய். இந்த 4 கழிஞ்சா செவ்வாய் வருது. சந்திரன்ல இருந்து 4வது இருக்கிறது சந்திரன், புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய். 4 தாண்டணும். செவ்வாயில இருந்து 4 வந்து செவ்வாய், குரு, சனி, சந்திரன். அடுத்தது என்ன? புதன். அப்படி நம்ம சொல்லக்கூடிய கிழமைக்கு ஆகாசத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஒரு அடித்தளம் இருக்கு. அதனுடைய கிரமம் மேல மேல அந்த கிரமத்தை வச்சிருந்துதான் நாம கிழமை சொல்லிட்டு இருக்கோம். அங்க ராகுவும் கேதுவும் இல்லை நமக்கு. அதனால அந்த கிழமை இல்லை. நீ 7 இருக்கு சொல்ற 7 தான் வச்சிருந்த. ரொம்ப காலம் முன்னாடி சப்தன் கிரக சித்தாந்தம் அப்படின்னு ஜெய்மினி பஞ்சாபதத்துக்கு முன்னாடியே 7 கிரகம் தான் உண்டு நடைமுறைப்படுத்திட்டு இருந்தான். பின்னாடிதான் ராகு கேது சேர்த்திருக்கான். அதனால சப்த கிரக சித்தாந்தம் ஒரு 7 நாள் தான் வாரங்கிறதுனால 2 பேரும் சொல்ல முடியாத அந்த கிரகங்கள் சுத்தறதுங்கிறது இந்த கிரகத்தை தான் சொல்றார். ராகுவும் கேதுவும் சுத்தறதாக சொல்லலை. சந்திரனுடைய பாதம் தான் அந்த இடைவெளி, பிரகாசம் இல்லாத இருட்டா இருக்கிற இடைவெளிக்கு அது கோணலா ஒரு கோடு வைத்திருக்கிறதுக்கு ராகுன்னு பேரு தவிர, ஆரம்பம் ராகு, அதனுடைய எண்டுக்கு கேதுன்னு பேரே தவிர அது கிரகமே இல்லை. அஸ்ட்ரானமியில அது கிரகத்துவமே கிடையாது. அஸ்ட்ரானமியில மட்டும்தான் கிரகத்துவம் இல்லைன்னு இல்லை. நீ அந்த கிழமையில இல்லையே, அந்த கட்டம் போட்டிருக்க அதுல கிரகத்துக்கு ஒரு ராசிக்கு அதிபதி இல்லை. அவனுக்கு எதுவுமே இல்லை. அவனை வச்சுட்டு எதுவுமே வரலை. ஒன்னே ஒரு இடம் இருக்கு, ராகுடைய திசை, கேதுடைய திசை. இந்த 2 தான் அவனுக்கு வேலை. பாக்கி எங்குமே ராகு கேதுடைய சந்தர்ப்பமே ஒரு இடத்துலயும் கிடையாது ஜோசியத்துல. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆகாசத்துல இருக்கக்கூடியதான இந்த கிரகங்கள் அது பஞ்சபூதாத்மகத்துல ஆகாசத்துல இருக்கோ அது எல்லா இடத்திலையும் பரவிட்டு இருக்கு. இந்த உலகத்தினுடைய சரியான ஒரு நடைமுறை நடந்துகிட்டே இருக்கிற உலகம் இயங்கலமே, உலகம் இயங்கலமே, நடந்துகிட்டே போனவே, அதுக்கெல்லாம் இந்த கிரகங்கள் ஒத்துழைக்கிறது. சுற்றுச்சூழல் இருக்க அது கிரகத்தினால்தான் வருது. மாறுதல் வருத, மழை, வெயில், காற்று, பனி, அப்படி எல்லாம் நிறைய மாறுதல் வருது, அதுவும் வருது. அப்போ உலகத்தினுடைய சுற்றுச்சூழல அங்க வாழக்கூடியதான ஜீவராசிக்கு அனுகூலமா பண்ணிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் ஆகாசத்துல எல்லாத்தையும் விட பிரபகங்கிற வாயுவினால சுற்றி இருக்கக்கூடியதான கிரகங்களுடைய சுழற்சி தான் நம்முடைய ஜீவிதத்தை செம்மப்படுத்துறதுக்கு பயன்படுறது. அது கெட்டு போனா இது கெட்டு போகும். அப்படிதான் அது வந்திருக்கு. அங்க இருக்கு இந்த கிரகம், அது யாரும் மறுக்க முடியாது. நான் இப்ப என்ன சொல்றேன், கிரகம் பிரதி வியக்தி ஒவ்வொரு ஆசாமிக்கும் பலத்தை கொடுக்கறதுன்னு சொன்னா இருக்கிறது அங்க. அது காலத்தோட சேர்ந்துருக்கு. அது எப்படி எல்லாரையும் தாக்கும்? குறிப்பிட்ட இடத்துல இத்தனை ஜீவராசிகளில் இத்தனை அதனுடைய தாக்கம் செடி கொடிகளுக்கு, அதே மாதிரி பறவைக்கு, இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு, மரத்துக்கு, அதே மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தான் வருது. அந்த தாக்கம் வந்தா அதுதான் நமக்கு நல்லதை கெட்டதை செய்யறதுங்கிறது எப்படி ஒத்துக்க முடியும்? ஒரே மாதிரிதானே பண்ணும். அதனால கிரகத்துக்கு என்ன சம்பந்தம்? கிரகம் நமக்கு பலத்தை கொடுக்கல. கிரகம் என்ன பண்றது? உனக்கு நீ பண்ண கர்மாவனுடைய பலத்தை எப்ப ஏற்படுதோ அதை சுட்டி காட்டுறது. அதனால கிரகத்துக்கு என்ன பேரு? கிருணாதீதி கிரகா, உன்னுடைய கர்ம பலத்தை எடுத்து தரும். ஒரு வேலைக்காரன் மாதிரி கிரகம் நேரடியா நமக்கு பலன் சொல்லாது. அது ஒரு கருவி, அது காட்டுறது, அதுதான் நமக்கு எடுத்து தருது. அதை விட்டு கிரகமே பண்றதுன்னு சொல்லி
கிரகத்தையே நாம அப்படி காலில் விழுந்தா அப்படி சரியா இருக்கும். அங்க விழறதுக்கு அவர் கிரகம் எல்லாம் ஒரு உருவம் கோளாகாரம், கோள பிரதீபிகா, கோள பிரகாசம் அப்படின்னு கோளாகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை நீ எப்படி அங்கேருந்து நடுவில் வந்தால் சூரியன் வரான் அப்படியே ரெண்டுல கையை வச்சிருக்கான், அப்படி வரான் அப்படி வரான், சந்திரன் வரான் எல்லாம் காட்டுறிய, அதெல்லாம் எப்படி வந்தது? நீ அது மட்டுமா சொல்ற? சிலதெல்லாம் நமக்கு எனக்கு நம்பவே முடியுது. எப்படி சொல்றேன் தெரியுமோ? எல்லா ஊர்லயும் நவகிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்க. அது 9 வரை பிரதிஷ்டை, ஆகாசத்துக்கு 7 தான், இது 9 பண்ணிருக்க. 9 ஒவ்வொரு கோவில்லையும் பண்ணிருக்க. அவ எங்க பார்த்திருக்கான்னு எல்லாம் பண்ணிருக்க. அதோட நிக்கல. இப்போ காளகத்துக்கு போனேன்னா அந்த சாட்சாத் பரமேஸ்வரன் அது ராகு ஸ்வரூபம்ங்கிறேன். அப்புறம் இன்னொரு ஊருக்கு போனா இது கேது ஸ்வரூபம்ங்கிறேன். அப்ப எல்லா கஷேத்திரத்திலையும் இந்த நவகிரகங்கள் வந்து மாற்றிருக்கு. நம்ம ஊர்ல அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுலதான் அது வடக்கே இது உள்ள. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கஷேத்திரத்திலையும் நவகிரகங்கள் அங்க பண்ணி இருக்கக்கூடிய பகவானுடைய பேரு வேற, ஆனா நவகிரகம் இந்த எல்லா இடத்துலயும் நவகிரகம். அது இன்னும் சனி சொன்னா அதுக்கு தனி ஒரு இது, அங்கதான் நம்ம சனி இருக்காங்க. இப்படி எல்லாம் அந்த நவகிரகத்தை இங்க ஒரு தெய்வமா கொண்டாடுறது. அது இருக்கிறதோ அங்க இருக்கு. அந்த ஆகாசத்துல இருக்கிற நவகிரகத்தை இங்க கொண்டு பிரதிஷ்டை பண்ணுவாரு, அது அங்கதானே இருக்கு. இங்க எப்படி பிரதிஷ்டையாச்சு? ஒவ்வொரு இடத்துலயும் நவகிரகத்தை வச்சு பண்றேல, இதெல்லாம் சொல்ற போது அதையும் தவிர இப்படி வேற சொல்றான். என்ன சொல்றான்? உனக்கு அஷ்டமத்துல சனி, உனக்கு ஏழு நாட்டு சனி, உனக்கு கண்டக சனி, இப்படி எல்லாம் சொல்லி அந்த சனி எனக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்குறாங்க. அதனால இங்க ஒரு சனி கஷேத்திரம் இருக்கு, அங்க போய் நீங்க தான் அவருக்கு போகுங்க. சுக்கரன் உனக்கு நீச்சனா இருக்காரு, சுக்கர கஷேத்திரத்துக்கு போங்க. அப்ப இங்கேயே அது பூஜை பண்ற மாதிரி மாற்றி இருக்கு. ஆனா அப்படி ஒரு சொரூபமே கிடையாது நமக்கு. நீயா சனிக்கு வச்சுட்டு ஒரு சொரூபத்தை. ராகுன்னு ஒருத்தன் தான் இருந்தான், அவனை 2 பேரா வச்சிருக்கேன். அது எப்படி? இது ராகு உற்பத்தி சொல்ற போது புராணத்துல ஒரு கதை சொல்றேன். என்ன சொல்றேன்? அமிர்த மதனம் பண்ணின உடனே என்ன கிடைச்சது? அமிர்தம் கிடைச்சது. அப்போ அந்த அமிர்தபானம் தேவாளுக்கு மட்டும்தான் வேணும், அசுராளுக்கு இருக்கப்படாது. எங்களுக்காக தேவாளுக்கு முதல்ல பரிமாறிட்டு உங்களுக்கு தரையும் சொல்லி போனாங்க. சந்திரனும் சூரியனும் வாழ்க்கை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவ 2 பேருக்கு நடுவில் சுவர்பானு ஒரு அசுரம் கையை நீட்டுறாங்க. அப்படி கையை நீட்டுறோம்னா சந்திரனும் சூரியனும் காட்சி கொடுக்குறாங்க, அசுரம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அமிர்தத்தை பரிமாறுற கரண்டி இருக்கா, அதால அவன் அசுரன் சொன்ன கீழே பாம்பா மாறி ஓட ஆரம்பிச்சார். உடனே கழுத்தில் ஒரு தட்டு தின்னா 2ஆ அமிர்தம் சாப்பிட்டதுனால சாகலை. அப்ப தலையும் உயிரோட இருக்கு, வாலும் உயிரோட இருக்கு. ஒருத்தம் தான் இருக்கு. சுவர்பானுரா சுரஸ்தூர்ஜம் தமசா வித்யது. அந்த 2 என்னாச்சு? அது இங்க இருக்கக்கூடியது விலேஷயா பொங்குலதான் இருக்கு. அவனை கொண்டு போய் ஆகாயத்துல உட்காந்து ரவுண்ட் அடிக்கிட்டு. எப்படி இது? அதை 2ஆவது வரைய பண்ணி விட்டேன். கழுத்து வரைக்கும் ஒருத்தர் தனி ஆளாக்கின, கழுத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தனி ஆளாக்கின. இவன் ராகு, இவன் கேது. ராகு பாகுபலம், கேது குலஸ்து உன்னது அப்படின்னு உன்னுடைய பாகுபலத்தை எல்லாம் ராகுதான் உன்னை கொண்டு போய் நமஸ்காரம் பண்ணுங்கிற, கேதுவும் குலத்தையும் பெரிதாக்குங்கிற என்னெல்லாமோ சொல்றேன். நீ நேரடியாவே தெரியறது, கிரகங்கள் தெரியறது, எல்லா விதமான பாரத இதர தேசங்கள்ல இருக்கிறவாளுக்கு எல்லாமே இதை பத்தி தெரியும். ஆகாசம் தான் இருக்கு, கிரகங்கள் தெரியும். அந்த கிரகத்துக்கு எத்தனை பேர் போயிட்டு இருக்கா? சந்திரனுக்கு போறான், சுக்கிரனுக்கு போறான், செவ்வாய்க்கு போறான் சொல்றாள. நீங்க செவ்வாய் தூரம் தான் இருக்குங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம எல்லாமே போட்டு பழப்பறது. இது அப்ப நமக்கு ஒண்ணும் தெரியலையே, ஆகாசம் தான் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது சித்தாந்த கிரந்தம்னு வசிஷ்ட சித்தாந்தம், அதே மாதிரி பௌலோமி சித்தாந்தம், ரோமன சித்தாந்தம், பிரம்ம சித்தாந்தம், சூரிய சித்தாந்தம், 5 சித்தாந்த கிரந்தம் இருக்கு. அதுல எல்லாம் இந்த கிரகத்தை பத்தி அழகா சொல்லி, அதுல ஒண்ணுலயுமே இவ சொன்ன மாதிரி ஒண்ணும் இல்லை, இல்ல ஆகாசத்தில் இருக்குதான் சொல்றோம். லோகத்துல இருக்கிறவாள் ஆகாசத்தில் இருக்குன்னு சொல்றான். நாம மட்டும் தமிழ்நாடு சேர்ந்தவா இன்னும் ரொம்ப வசதி. எல்லாரும் சொல்றா தமிழ்நாட்டை சேர்ந்தவா அந்த கிரகங்களை எல்லாம் தூக்கி ஊர்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் தமிழ்நாட்டுல போனா எல்லாருக்கும் கிரக இது
நவகிரக கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு இது போடுவார், நவகிரக கோவிலுக்கு எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கு இது 25,000 ரூபாய் உங்களை கொண்ட விடுறேன். இப்ப நவகிரக கோவில்கள்னு இவ பண்ணிவிட்டா. அதை தவிர அந்த நவகிரக கோவில்களை தவிர எல்லா கோவில்லையும் நவகிரக இது சந்நிதி கேரளத்திலையும் வந்தாச்சு. ஒரு பாக்கி இல்லை, என்னன்னு தெரியுது. நீ நினைச்சு பாரு, அது சொல்லுற போது இப்படி சொல்லும். எல்லாத்திலையும் வேடிக்கை என்ன தெரியுமா? 2 கதை. ஒரு கதை என்னன்னா, அப்படி கட் பண்ண உடனே தலை வேற காலு வேற ஆயிடுச்சு. அவரு பேரு சொர்பானுன்னு பேரு. அந்த அசுரன் சாகலை. என்ன தலை வேற காலு வேற ஆயிடுச்சா, உடனே என்ன பண்ணான், இந்த 2 பேரும் சாகடிக்க வந்து விட்டான். அது சூரியனே முழுங்க வந்து. அப்போ இவாளெல்லாம் தேவாள் இருக்கிறதுனால இந்திரன் இருக்கிறான்னு முடியல. அந்த 2ல ஒண்ணு காலு தானே, அதனுடைய சொந்தம் தானே, அங்கே முகத்தை ஆறி வச்சா தெரியுது. நீ ராகு பார்த்தேன்னா எப்படி தெரியும்? ராகு ஒரு தலை இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? தலையை மட்டும் பாக்கி காலெல்லாம் என்ன பண்ணுவான்? தலை மட்டும் பாம்பா இருக்குண்டா, உடம்பெல்லாம் மனுஷன் ஆயிடும். கேது வச்சான்னா உடம்பெல்லாம் பாம்பா இருக்கும், தலை மட்டும் ஒரு உண்டையா வச்சிருப்பான். இப்ப 2 பேரும் இதை ஒட்டி கொடுத்தது யாரு? இப்படி அதுக்கு ஒரு தலை இப்படி வந்தது, ஜீவனோட இருக்கே தவிர. அப்ப நடுவில் பல பேர் விளையாடி இருக்கா, புரியுதியா? நம்ம தெரிஞ்சு இப்படி இருக்கு. இவர் என்ன செய்வார்? நாம எப்படி அனுபவத்துல என்ன சொல்றோம்? ராகு கேது 2 புராணத்துல சொல்லும். அந்த ராகு என்ன பண்ணான்? தபசு பண்ணான். பிரம்மாவை சாகடிக்கணுமே சூரியனை சந்திரனே இருக்க தபசு பண்ணி எல்லாரும் நீ என்ன தபசு பண்ண, உனக்கு என்ன வேணும் கேட்டா, ஒண்ணும் இல்லை, நான் சூரியனை சந்திரனை அழிக்கணும். பிரம்மா கட்டிட்டாரா? இவ மாதிரி இல்ல. அவ என்ன சொன்னா, உன்னை இந்த மாதிரி 2 துண்டா பண்ணினதுக்கு நீ அதை சாப்பிட்டு விட்டேன்னா அதோட ஓவர். அப்புறம் என்ன உனக்கு என்ன கிடைக்கும்? நீ அவனை சாப்பிட்டா அதுக்காக நான் ஒரு வெடி சொல்லி தரேன். பௌர்ணமேதியோ அமாவாசையிலையோ 2 பேரும் இருப்பான். அமாவாசையில அவன் தனியா இருப்பான், பௌர்ணமையில இவன் தனியா இருப்பான். 2 தனித்தனியா போட்டு முழுந்து அவனை துன்புறுத்திண்டே இருக்கு. அப்ப நிறைய நாள் கடைசி காலம் வரைக்கும் துன்புறுத்திண்டே இருக்கான். நீ இப்ப சாப்பிட்டுட்டேன்னா அதோட போச்சு, அப்புறம் துன்புறுத்தல் இல்லையே அப்படின்னு சொன்னா அவனை ஒத்து விட்டான். அதனால கிரகண காலத்துல அவனை அவ போயிட்டான். அந்த சமயத்துல வந்து போயிட்டான். இப்படிதான் அந்த கதை இருக்கு. அதுக்கு மேலே இருக்கு. இப்படி எல்லாம் நாம நிறைய விஷயங்களை இந்த நவகிரகத்தை பத்தி பல விஷயங்கள் நமக்குள்ளேயே அனுபவத்துக்கு வரும்போதும் அவ எப்படி பணம் அந்த கிரகம் நமக்கு பணத்தை கொடுக்கறது சொல்றதுக்கு அது கஷ்டமா இருக்கு. அதனால அவர் என்ன சொல்றார்? நவகிரகங்கள் காலத்திலே அந்தர்லீனம், காலம் உன்னோட ஒட்டின்னு இருக்கு. அதனால உன்னுடைய பூர்வ ஜன்மார்ஜனமான கர்மா இருக்கே, அது பரிபக்வாவஸ்தை அடையிற காலத்துல ஒட்டின்னு இருக்கிற நவகிரகம் அதை எடுத்து உன்னுடைய அனுபவத்துக்கு கொண்டு வரத்துக்கு சகாயிக்கணும். அதனால எடுத்து பரிமாறணும். கிருண்ணாதீதி கிரகா. அதனால கிரகம் ஒன்னும் பண்ணலே, உன்னை அடிக்கவும் இல்லை, உன்னை புகழ்த்தவும் இல்லை, உன்னை அனுகிரகம் பண்ணவும் இல்லை. நீ பண்ணின பாவத்தை, நீ பண்ண புண்ணியத்தை அனுபவிக்கிறது, அதை உன்னோட ஒட்டழைக்கிற வேலையை அந்த கிரகங்கள் செய்யுது. ஏன் கிரகம் செய்யுது? காலத்தோட வழியாதான் உன்னை ஒட்டழைக்க முடியும். காலத்துல அது ஒட்டிருந்து, காலத்தோட சேர்ந்து அந்த கிரகங்கள் நீ அனுபவிக்க வேண்டியதால் நல்லது கொண்டது 2 எடுத்து உனக்கு ஒட்ட வைக்கிறதுக்கு அந்த வேலை தான் சேருது. அதனால நீ கிரகங்கள் என்ன கெடுத்ததுன்னோ, கிரகங்கள் என்ன அனுகிரகம் பண்றதோ தப்பில்லை, அது தப்பு. காலத்தை ஒற்றிருந்து காலத்தோட சேர்ந்து அந்த கிரகங்கள் நீ அனுபவிக்க வேண்டியதால் நல்லது கொண்டது 2 எடுத்து உனக்கு ஒட்ட வைக்கிறதுக்கு அந்த வேலை தான் சேருது. அதனால நீ கிரகங்கள் என்ன கெடுத்ததுன்னோ, கிரகங்கள் என்ன அனுகிரகம் பண்றதோ தப்பில்லை,
அதுங்கிறது தப்பு. ஆனா கிரகங்கள் காலத்தோட இணைஞ்சு தனி மனிதனுடைய சுகதுக்கங்கள்ல தனி மனிதனுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய பரிபாக அவஸ்தையை அந்த மனுஷனோட அடுத்த ஜென்மத்துல ஒத்துழைக்கிறதுக்கு காலம் வழியாக ஒத்துழைக்கிறதுக்கு அந்த கிரகங்களுடைய ஒத்துழைப்பு. கிரகம் தானா ஒரு கெடுதலை பண்ணவோ நல்லதை பண்ணவோ இல்லை. அந்த கிரகத்தினால நம்மள்ட்ட வர்றதுனால கிரகம் தான் தருது நாம நினைச்சிருக்கோம். அதனால செய்யறதெல்லாம் நாம பண்ணின கர்மா தான் நம்ம பலத்தை. பாக்கி நாளைக்கு சொல்றேன்.